ஓம் சாய்ராம். ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அன்பு குழந்தையே, ஒரு வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமென்றால் உடைசல் விரிசல்களை பூசி வெள்ளையடித்து அதன் பிறகுதானே மனிதர்களை குடியமர்த்துகிறோம். சாதாரண மனிதர்களை குடி வைப்பதற்கே இத்தனை பிரயத்தனம் என்றால் சர்வ வல்லமை படைத்த இறைவனை நம் உள்ளத்தில் குடி வைக்க நமக்குள் இருக்கும் எத்தனை மாசுகளை நாம் துடைத்தெறிய வேண்டும். அதற்கு நாம் எவ்வளவு அரும்பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்பதை உணரும் போது பெரும் மலைப்பாக இருக்கிறது. நம் அனைத்து தீய செயல்களுக்கும், நம் தவறான நடவடிக்கைகள் எல்லாவற்றிற்கும் நம் மனமே மூல காரணமாக இருக்கிறது. ஒரு மீன் வியாபாரி இருந்தான். வியாபாரத்தை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பும் போது பெரும் மழை பிடித்து கொண்டதால் வழியில் இருந்த அவன் பூக்கார நண்பன் வீட்டில் இரவு தங்கினான். அன்று இரவு முழுக்க அவனுக்கு உறக்கம் வரவில்லை. ஏன்? மீன் நாற்றத்திலேயே உறங்கி பழக்கப்பட்டவனுக்கு பூவாசம் பெரும் தொல்லையாக இருந்தது. அதே போன்றுதான் நம் மனமும் முடை நாற்றம் வீசும் எண்ணங்களுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதனால் ஆன்மீக படியேறி ஞான ரதத்தில் பயணம் செய்ய முடியாமல் தட்டு தடுமாறி தரங்கிட்டு கிடக்கிறோம். இல்லையே, நான் அப்படி இல்லையே. நான் தினசரி பூஜை செய்கிறேன், தியானம் செய்கிறேன், அனைத்து விரதங்களையும் தவறாமல் கடைபிடிக்கிறேன். ஆனாலும் ஞானரத பயணம் எனக்கு கிடைக்கவில்லையே. துன்பத்தில் அல்லவா துவண்டு கிடக்கிறேன், தோல்வியில் அல்லவா துடிதுடித்து கிடக்கிறேன் என்று சிலர் முணுமுணுப்பது நமக்கு கேட்கிறது. அவர்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் விரதமும் பூஜையும் இறைவனை நோக்கியா அல்லது பகட்டான வாழ்வை நோக்கியா? நிச்சயமாக நாம் வெளிப்பொருள் வேண்டியே வேள்விகளை செய்கிறோம். ஒரு விவசாயி இரவு முழுவதும் கரும்பு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சினான். விடிந்த பின் தோட்டத்தை பார்த்த விவசாயி பதைத்து போனான். காரணம், இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு இறைத்து பாய்ச்சிய தண்ணீர் தோட்டத்திற்குள் துளி கூட இல்லை. எலி ஒன்று தோண்டிய வலையால் வாய்க்கால் வழி உடைந்து வெற்று நிலத்திற்கு நீரெல்லாம் போய்விட்டது. புகழ், வெற்றி, பொருள் ஆகியவற்றில் கருத்தூன்றி ஒருவன் செய்யும் அனைத்து விதமான இறை ஆராதனை ஒரு பலனும் இல்லாமல் எலிவலை தண்ணீராகத்தான் முடியும். இப்படிப்பட்ட பூஜையும் பிரார்த்தனையும் ஆயுள் முழுக்க செய்தாலும் புறப்பட்ட இடத்திலேயே நகரவே நகராமல் நடந்து கொண்டிருப்போம். குழந்தை தாயிடம் ஆடை கேட்கிறதா, அணிகலன்கள் கேட்கிறதா? ஆனாலும் தாய் அவைகளை குழந்தைகளுக்கு தராமலாயிருக்கிறாள். தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டுமென்று. நாம் விவரம் புரியாமல் வெயில் காலத்தில் கம்பளியும் பனிக்காலத்தில் ஐஸ்கிரீமும் கேட்டால் எந்த தாய்தான் தருவாள்? தாயை விட சாலப்பரிவு உடையவன் இறைவன். அவனிடம் உன்னை முழுவதுமாக ஒப்படைத்து விடு. உன் குறைகளை நிறையாக்குவதும் அவன் வேலை. அவனை மட்டுமே அடைய அழுவதும் தொழுவதும் தான் உன் வேலை. அவனை நீ அடைய வேண்டுமென்றால் உன்னை அவன் முதலில் அடைய வேண்டும். அதற்கு நீ ஆமை போல் ஐம்புலன்களையும் அடக்க பிரயத்தனம் எடுக்க வேண்டும். மந்திரித்த கடுகை பேய் பிடித்தவன் மீது அள்ளி வீசினால் பேய் அகன்றுவிடும். ஆனால் பேய் கடுகுக்குள்ளேயே புகுந்து விட்டால் அந்த கடுகு எப்படி பேயை விரட்டும்? அதே போன்றுதான் இறைவனை மனதால் தியானிக்க வேண்டும். தியானிக்க வேண்டிய மனதிலேயே காம குரோதங்கள் நிறைந்து விட்டால் அதை கொண்டு எப்படி தியானிப்பது? படகை கொண்டுதான் ஆற்றை கடக்க வேண்டும். படகே பாம்பானால் அக்கரையும் இல்லாமல் இக்கரையும் இல்லாமல் நடு ஆற்றிலே நிர்கதியாக போக வேண்டியதுதான். மன மாசுக்களை அகற்றும் எண்ணம் ஞானத்தால் மட்டுமே உருவாகும். அந்த ஞானத்தை தருவது சூரியன் ஆகும். சூரியன் என்பது வானத்தில் உள்ள வட்ட பொட்டு அல்ல, உன் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள மூளையின் வாசல். ஓடுகின்ற மனதை பிடித்து இழுத்து வந்து
அந்த மையத்தில் கட்டு. மனதிற்குள் மண்டி கிடக்கும் அஞ்ஞான குப்பைகள் பற்றி எரியும் அகங்கார கோபங்கள் வெந்து சாம்பலாகும். உன் எதிர்காலத்தின் திட்டமிடல் சிறந்ததாகவும் மிக பாதுகாப்பானதாகவும் படைத்தவனிடம் இருக்கும்போது வீண் கவலை தேவையற்றது. அதை நம் கையில் ஒப்படைக்கும் சிறந்த தருணம் வரும்போது நம்மை வந்தடையும். தான் நாடியதை நாடிய நேரத்தில் கொடுப்பதற்கு இறைவன் ஒன்றும் மறந்தவன் அல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் இறை நம்பிக்கை உன்னை காக்கும். சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும். கவலை வேண்டாம். நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம்தான் இந்த சோதனைகள். நேராக செல், நிமிர்ந்து நில், வெற்றி நமதே. சர்வம் சாய்மயம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஜெய் சாய்ராம்.